அன்பு தமிழஞ்சங்களுக்கும் நம்மை ஆதரிக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். நான் சக்தி, இது எஸ்கே தமிழர். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இலங்கையில் ஒரு முல்லைத்தீவு கடற்கரையில் ஒரு வேற்று நாட்டு கப்பல் உண்டு. அதாவது நம்ம அயல் நாடுன்றே சொல்லலாம், பக்கத்து நாட்டு கப்பல் உண்டு, அகதி கப்பல் உண்டு, தஞ்சம் வந்திருக்கு. அதாவது இலங்கையிலேருந்து தான் அகதி கோரி நாங்கள் பல நாடுகளுக்கு போயிருக்கிறோம். இலங்கைக்கு அகதி கோரி ஒரு கப்பல் உண்டு வந்திருக்குது. அது என்னத்துக்காக வந்தது? அகதி கோரி வந்ததா, இல்லை கப்பல் புயல் அடித்து வந்ததா, ஏண்டா இப்போ காற்று புயல்கள் எல்லாம் நடந்ததானே அதால் வந்ததான்னு தெரியலை. ஆனால் 100க்கும் மேற்பட்ட மக்களோட வந்திருக்கணும்னு சொல்லியிருக்க நாங்கள் நினைக்கிறோம். வேறு நாட்டுக்கு சில நேரம் அகதியாக போயிருக்கலாம், அந்த கப்பல் வழித்தடம் தெரியாமல் இங்கே வந்திருக்கலாம். என்னென்று தகவல் இன்னும் தெரிய வரையில. நாங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கப்பல் மியான்மரில் இருந்து வந்ததாக தான் எல்லாருமே சொல்லி இருக்கணும். என்ன காரணத்துக்காக இது எங்களோட நாட்டில் இந்த முள்ளிவாய்க்காலில் கரை ஒதுங்கினதுன்னு தெரியலை. சில வேளை இப்போ நடந்த இயற்கை அனர்த்தங்கள், கடும் மழை காரணமாக வழி தவறி எங்களோட நாட்டுக்குள்ளே வந்திருக்குமோ, அல்லது அகதிகளாக உண்மையாகவே எங்களோட நாட்டை தேடி வந்திருப்பினமோன்றது வடிவாக இனிமே தெரியப்படாத ஒரு விஷயம். இந்த கப்பலுக்குள்ளே 30க்கும் மேற்பட்ட சின்ன பிள்ளைகள் இருக்கணும்ன்றது தெரிய வந்திருக்கு. எங்கள் எல்லாருக்குமே தெரியும், மியான்மரில் இராணுவ புரட்சி, அதாவது இராணுவத்தின் ஆட்சி தான் நடந்தோன்றிருக்குது. அதால் அந்த நாட்டில் வாழ முடியாமல் சில வேளைகளில் இந்த மக்கள் எங்கள் நாட்டை தேடி வந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுது. சரியான காரணங்கள் இன்னுமே எங்களுக்கு தெரியாது. இந்த கப்பலில் வந்திருக்கிற மக்கள் அதில் பல பேர் அவங்க நிலைமை கவலைக்கிடமாக தான் இருக்குது. எல்லாரும் மயக்க நிலைக்கு உட்பட்டு இருக்கிறதாயும் சொல்லி இருக்கிறோம். அதால் இந்த மீனவர் சங்கம் முல்லைத்தீவு மீனவர் சங்கம் அவைகளுக்கு தேவையான சில உணவுப் பொருட்களை வழங்கி தங்களால் முடியுமான அளவுக்கு மனிதாபிமான ரீதியாக உதவி செய்திருக்கிறோம். இராணுவத்தினர் மற்றது கடற்படையினர் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருந்தவ, மக்களும் கணக்க மக்கள் வந்திருந்தவ எல்லாருமே தங்களால் முடிஞ்ச உதவியை செய்யணும். இனி அரசாங்கத்திட்ட இருந்த அனுமதி கிடைச்சாதான் அவை அந்த மக்களை ரக்கிறதுக்கான, மக்களை என்ன செய்கிறதுன்றதுக்கான முடிவு அவைக்கு கிடைக்கும். அது வரைக்கும் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ளே இருக்கிற அவ்வளோ மக்களையும் அவ பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்கு தான் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம்.
என்ன பிரச்சனைன்னா கப்பலில் இருக்கிறவங்கன்ன மொழி எங்களுக்கு தெரியாது, மற்றது எங்கட மக்கள்ன மொழி அவைக்கு விளங்கல, அவைக்கு இங்கிலீஷும் தெரியல. அதால் என்ன பிரச்சனைன்னு மொத்தத்தில் தெரியல. எல்லாமே தெரிய வந்தோடனே நாங்கள் இன்னொரு வீடியோவில் அது என்ன பிரச்சனை, என்னதுக்காக கப்பல் கரையோதிங்கினதுன்றதை நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடனே அறிய தருவோம்.